அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது இலவசமாக. இந்த தினசரி மாதிரி தேர்வு பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் கேள்வித்தாள்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் யூனிட் 6 தொடர்பான 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை நாம் பார்க்கலாங்க. நிச்சயமாக இந்த 30 கேள்வியுமே யூனிட் 6லேருந்து அப்கமிங்காக வரக்கூடிய தேர்வுகளில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஆர் 1 or 2 கொஸ்டின் இடம்பெறுங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. எக்ஸாம் ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நிச்சயமாக 2025 நடக்கக்கூடிய அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையும் நம்மளுடைய தினசரி மாதிரி தேர்வும் வீக்கெண்டு மாதிரி தேர்வும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு மாதமும் ஒரு முழு மாதிரி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த மாதம் ஏப்ரல் மாதத்திற்கான முழு மாதிரி தேர்வு நடைபெறும் நாள் ஏப்ரல் 27, 2025. இந்த முழு மாதிரி தேர்வு முழுக்க இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. இந்த முழு இலவச மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். முதல் கேள்வி, கூற்று காரணம். கூற்று: இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. காரணம்: கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டன. ஸோ சரியான விடை கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் மற்றும் கூற்றை சரியாக மெய்ப்பிக்கிறது. கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. சரி. இதற்கான காரணம் கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டன. சரி. கேள்வி 2, தொல்லியல் அகழாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் எது? கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். கேள்வி 3, அரிக்கமேடு தொல்லியல் அகழாய்வுகளின் கூற்றுகளில் கீழ்காணுவகையில் சரியானது எது? 1, அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. அரிக்கமேடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கானா? கிடையாது, பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கும். இது ஒரு சோழர்களின் துறைமுகமாகும். சரி. இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது. சரி. அரிக்கமேடு துறைமுகம் காவேரிப்பட்டினம், அழகன்குளம், முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது. அரிக்கமேடு துறைமுகம் காவேரிப்பட்டினம், அழகன்குளம், முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது. சரி. அப்போ இங்கே 2, 3, 4 சரி, 1 தவறு. கேள்வி 4, ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் ஜாகோர். கேள்வி 5, கீழடி தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது? கீழடி தளம் பிப்ரவரி 2017 நிறுவப்பட்டது. கேள்வி 6, ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்த கூற்றுகளில் சரியான கூற்று எது? 1, ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊராகும். சரி. ராபர்ட் புரூஸ்பூட் என்பவர் ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தினார். சரி. ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்களில் இரும்பாலாகிய வேலும் வெண்கலத்தாலாகிய சேவர் கொடியும் காண கிடைக்கின்றது. சரி. ஆதிச்சநல்லூரில் பொன்னாலான வாய்மூடிகள் காண கிடைக்கின்றன. சரி. அப்போ ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்த கூற்றுகள் சரியானது 4மே சரியாக இருக்குது. கேள்வி 7, இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகிலிருந்து உறுதி செய்கிறது. அவ்விடம் எங்கே அமைய பெற்றுள்ளதுன்னா அரிக்கமேடு. கேள்வி 8, புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம்? புதிய கற்கால பண்பாடுனாவே தமிழ்நாட்டில் எங்கே பரவியிருந்ததுன்னா பையம்பள்ளி. இதற்கு முன்பு வேலூர் மாவட்டமாக இருந்தது, தற்போது பிரிக்கப்பட்டதுனால திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது பையம்பள்ளி. கேள்வி 9, எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமபுரிக்கும் இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறது? அரிக்கமேடு புதைப்பொருள் ஆராய்ச்சி தான் தமிழ்நாட்டுக்கும் ரோமபுரிக்கும் இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறது. கேள்வி 10, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும்.
புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்துல சங்ககால நடுக்கற்கள் காணப்படுகின்றன. சரி. அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினமாகும். அரிக்கமேடு என்பது சங்ககால துறைமுகப்பட்டினமாகும். சரி. இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878 இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878 வகுக்கப்பட்டுள்ளது. சரி. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மண்டலங்கள் சேர்ந்து காணப்படுகிறதா? கிடையாது. திருநெல்வேலி வராது, மதுரையும் கோவையில் வரும். அப்போ இங்கே 4வது கூற்று தவறு. கேள்வி என்ன? சரியான கூற்றை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 சரி. கேள்வி 11. பின் வருபவர்களுள் அரிக்கமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார்? அரிக்கமேடு அகழ்வாய்வை மேற்கொண்டவர் யார்னா மார்ட்டிமர் வீலர். கேள்வி 12. தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன? வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தது பையம்பள்ளி, திருப்பத்தூர் மாவட்டம். தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதலில் பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ப்ரூஸ்வுட். எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1863 கண்டுபிடிச்சிருப்பார். தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதல்ல பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ்வுட். கேள்வி 14. எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மார்ட்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்குமுறையை பயன்படுத்தினார்? சர் மார்ட்டிமர் வீலர்னாவே அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி தான். அந்த இடத்துல தான் அறிவியல் மற்றும் மண் அடுக்குமுறையை பயன்படுத்தினார். கேள்வி 15. தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன? தமிழ்நாட்டில் எந்த இடத்துல ரோமானிய குடியரசு காசு கிடைத்ததுன்னா கரூர். கேள்வி 16. பொறுத்துக. கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. கொர்க்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது. குறும்பன்மேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. கீழடி சிவகங்கை மாவட்டம், கொர்க்கை தூத்துக்குடி மாவட்டம், கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. குறும்பன்மேடு தஞ்சாவூர் மாவட்டம். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 17. 2 கூற்றுகளில் எந்த மேற்கூறிய கூற்றுகள் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விவரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடம் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தாளிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் தான். ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இங்கு தாளிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது. மேற்கூறிய கூற்றுகள் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விவரிக்குதுன்னா ஆதிச்சநல்லூர். கேள்வி 18. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் டேஸ் காலத்தில் வெளியிடப்பட்டன? அகஸ்டஸ் காலத்தில் தான் வெளியிடப்பட்டது. அதாவது இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டனா அகஸ்டஸ் காலத்தில் வெளியிடப்பட்டன. கேள்வி 19. தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் டேஸ் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன? தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புனாவே கீழடியில் தான் கிடைச்சிருக்கும். கேள்வி 20. கீழ்வருவனவற்றுள் 1 பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும். பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. கேள்வி 21. கூற்று காரணம். கூற்று: தமிழர்கள் ரோமானியர்களுடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். சரி. காரணம்: ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்டில் நடந்த அகழாய்வில் கிடைத்துள்ளன. ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்டில் நடந்த அகழாய்வில் கிடைத்துள்ளன. அப்போ சரியான விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 22. அமராவதியிலுள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுனா திராவிட கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. கேள்வி 23. சரியான இணையை தேர்வு செய்க. கண்ணாடி மடிகள் எங்கே கிடைச்சதுன்னா பொருந்தல் என்ற இடத்துல தான் கிடைச்சிருக்கு. ஸோ உடைந்த சங்க வழியில் தப்பு, கீழடி உருக்கு உலை தப்பு, ஒரே மரத்தாலான படகின் பகுதி தப்பு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. கேள்வி 24. அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்களை தொடர்புடைய இடங்களுடன் சரியாக பொருத்துவோம். 1. தாமிரம் எங்கே கிடைச்சதுன்னா கெத்ரி, தங்கம் கோலார், மணிக்கல் பாதஷன், துணி உம்மா என்ற இடத்துல கிடைச்சிருக்கும். தாமிரம் கெத்ரி, தங்கம் கோலார், மணிக்கல் பாதஷன், துணி உம்மா. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 25. தொல்லியல் துறையில்
பொருட்களின் ஆயுளை கணக்கிட டேஷ் பயன்படுகிறது. கார்பன் 14 ஐசோடோப் பயன்படுகிறது. கேள்வி 26. கீழ் வருவனவற்றுள் எது மக்களின் வாழ்வையும் பொருள் பண்பாட்டையும் குறித்து விளக்குகிறது? இனத்தொல்லியல். கேள்வி 27. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை முதலில் மேற்கொண்டவர்? ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுனா ஆண்ட்ரூ ஜாகோர் தான் ஃபஸ்ட்டு மேற்கொண்டிருப்பார். கேள்வி 28. எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன? எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள்னாவே அரிக்கமேடு அகழாய்வில் தான். கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம். கல் நிறுத்தி வைக்கும் மரபு எங்கே இருக்குன்னா கீழடியில் காணப்படுகிறது. இந்திய தொழில் துறையின் தலைமையகம் டேஸ் உள்ளது. இந்திய தொழில் துறையின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. ஏஎஸ்ஐன்னு சொல்லலாம் ஷார்ட்டாக, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொழில் துறை எப்போ நிறுவப்பட்டன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 30 கேள்வியுமே யூனிட் 6 இருந்து, இதுக்கு முன்பு யூனிட் 8 இருந்திருக்கும், தற்போது நியூ சிலபஸ் படி யூனிட் 6 இருக்கும். இந்த 30 கேள்வியுமே ஆல்ரெடி டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ அகழாய்வு தொடர்பான ஒரு 30 கேள்விகள் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அடுத்து அகழ்வாயை சார்ந்த கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 30 கேள்வியும் மிக பயனுள்ளதாக இருந்திருக்குன்ற நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.